ஹாய் நண்பர்களை, நீங்கள் சோமாக இருந்தால் நாங்கள் சோமாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். எங்கேன்னு சொன்னால் தமிழ் கிழவன் ஐயா ஃப்ரான்ஸில் இருக்கிற ஐயாண்ட தங்கச்சி விட்டால் போகிறோம். ஆசை தங்கச்சி ஹவுஸுக்கு போய் கொண்டிருக்கிறோம். கடைக்குட்டி தங்கச்சியா அவன்கிட்ட ஃபேவரட் தங்கச்சி அவன்கிட்ட விட்டால் போகிறோம். என்னப்பா அவர் யூடியூப் செய்கிற தமிழ் கிழவன் ஐயாண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களே. நல்லா இதெல்லாம் செய்வார். பழைய ஆக்கள் மாதிரிலாம் நடித்து பழைய இதெல்லாம் சொல்லுவார். அந்த ஐயா அவ்வளோ கதைச்சா விட மாட்டீங்க. அப்படியான ஐயா அவரோட நாங்கள் அவரை பழையினபடியாக அவர்கிட்ட தங்கச்சியும் அவரமாக இருப்பினோம். இப்போ அவர்கிட்ட அவ்வளோ பழையினபடியாக அவர் சந்தோஷமாக இருக்கும். வாங்கோ போகலாம், அவன்கிட்ட விட்டால் போகிறோம். இப்போ எங்களோட குட்டிமா சேகாய் சொல்லுங்க. எங்களோட குட்டிமா வந்திருக்க, ஷாலுமா எல்லோரும் வந்திருக்கு, என் பிள்ளைகள் எல்லாம் என் மகன் எல்லாம் வந்திருக்கீங்கன்னா இப்போ அவன் ஆசை தங்கச்சியை மீட் பண்ண போகிறோம். என்ன வாங்க போகலாம். ஐயாண்ட தங்கச்சி விட்ட வந்துட்டோம். வந்துட்டோம். இது அவன் வீடு. வாங்க போகலாம், எல்லோரும் போகிறோம் சந்தோஷமாக. எங்கட அப்பா டக்குன்னு முன்னுக்கு போகிறார். என் ஐயாண்ட தங்கச்சி என்றபடியாக எங்கட அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். டக்குன்னு ஊர்றார் பார்க்க தங்கச்சி, ஆசை தங்கச்சியை பார்க்க. வாங்க போகலாம். ஐயாண்ட விட்ட நம்ம வாசலை வரைக்கும் சொன்னேன் நான் வந்த நாங்களண்டு. இப்போ தங்கச்சியை மீட் பண்ணிட்டோம். இப்போ வா கக் பண்ண போகிறோம் ஸ்பெஷல். அதுவும் ஐயாவை நாங்கள் பார்க்காம ஐயா பிடிச்சது. இப்போ தங்கச்சி ஆசை தங்கச்சியை நாங்கள் கக் பண்ண போகிறோம். சந்தோஷம், ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்குது. குட்டிமா கக் பண்ணுங்க. வாங்க குட்டிமா வாங்க. குட்டிமா கக் பண்ணுங்க. யா அண்ணையை கக் பண்ணணும். எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் கக் பண்ணுங்க. என்ன குட்டிமா கொடுங்க அம்மாக்கு. தேங்க்யூ. ஓகே வாங்க போகிறோம். இது சிக்கன் மஷ்ரூம் இப்படிதான் நாங்கள் செய்து லோங்கோ மெட்ரோக்கு என்ன பண்ணாங்க. அம்மாவா இருக்கிறா கூட அம்மாவா இதான் விருப்பம் அம்மாவா. இது எங்கட அப்பா கையால் மேக் பண்ணுறவர். இதுதான் எங்கட அப்பான ஃபீலிங். அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் எல்லாம் இவற்ற கையால் தான் செய்ய போனோம். இவர் இல்லாட்டி அங்கே வேலை ஓடாது. 30 வருஷமா இருக்கு. நாங்க லோங்கோ மெட்ரோ அவங்கள்ட்ட வேலை செய்யறோங்க. எல்லா ரெஸ்டாரண்ட் பிளேனுக்கு அனுப்புறாங்க. பிளேனுக்கு எல்லாம் செய்யறவா இட்டாலியாக்கு, சிஎல்எஸ் கேட்டரிங்க்கு எல்லாருக்கும் அனுப்புறாங்க. ஃப்ரெஷ் பாஸ்தா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், நல்ல பாஸ்தா. பிரான்ஸ்லாம் கூடுதல் அந்த ஃப்ரெஷ் பாஸ்தா செய்யறாங்க. பிரான்ஸ், இத்தாலி. இந்த திலங்கட அப்பா அந்த கை இருக்கு அவ்வளோ. இது சீஸ். ஓ நல்ல ஹெல்த்தி வரும். இது ஃப்ரீசர் வச்சிட்டு மெதுவா குக் பண்ணா அந்த ஹார்ட் ஷேப் மாதிரியே வரும். மறுபடியும் இந்த கிச்சன் சும்மா பாயில் பண்ணினா நல்லா பாயில் பண்ணிட்டு ஸ்லோ குக்ல பாயில் பண்ணுங்க. அப்பதான் அந்த உள்ளுக்கு சீஸ் கரையாம இருக்கும். சீஸ் போட்டு வேலண்டைன் டே செய்யலாம். எஸ் ஓகே. ஆமாம்மா இங்கே அம்மம்மா கட் பண்ணுங்க. எங்களுக்கு அம்மம்மா பேசல். குட்டிமா கட் பண்ணுங்க. அம்மம்மா இங்கே கட் பண்ணீங்களா அம்மம்மாவை? சாலுமா கட் பண்ணுங்க. சாலுமா நான் குவாலிட்டி கம்மியாகாம இருக்கிறேன். அப்ப எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அம்மா மீட் போகணும்னு சாப்பிடல. நான் இந்த சாப்பிடல தானே. நானும் சமைக்கிறதுல செய்யணும் தான். ஸ்டேக் நான் சூப்பர்வைசரா வேலை செய்யறேன். அப்ப நான் ட்ரை பண்ணுறேன். அது அப்படிதான் வந்தேன். இப்போ விட்டுட்டேன். கோவிட்டோட நிப்பாட்டி போட்டு எங்களுக்கு பேக்கேஜ் நீங்கள் பேக்கேஜ் கிச்சன் இதெல்லாம் கூட்டி போட்டு தனியாக கசினோ மட்டும் இப்போ நீங்கள் சும்மா இப்போ நான் ஊபர் ஓடிக்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அது ஓகே. பிள்ளைகளை மறந்துருந்தேன். இங்கே பாருங்க நீட்டா சேஃப் அவர் எப்படி நீட்டா வடிவா வட்டி இருக்கிற பாருங்க. உள்ளி புரியும்பா, வெங்காயம் புரியும்பா, கேரட் எல்லாம் சலரி புரியும்பா எல்லாம் நீட்டா இருக்கு. எங்கட அப்பான ஸ்பெஷல் அப்படித்தான். ஒரு வந்த உடனே சோவால இருக்க மாட்டேன். டக்குண்டு அவற்ற பிள்ளைகள் மாதிரி கிச்சனுக்கு எல்லா இடம் போயிடுவேன்.
நாங்களெல்லாம் அதில் இருக்கிறவங்கட அப்பா டக்குன்னு போட்டார். இப்போ பாருங்க ஐயாண்ட தங்கச்சி விட்ட வந்தான்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. இப்போ படபடண்டு அவட்ட ஆத்துக்கார படபடண்டு செய்கிறார், அண்ணன் செய்கிறார், காலிக் பிரைட் செய்கிறார். பாருங்க அவர்கிட்ட ஊக்கம் எப்படி இருக்குன்னு அவர் காலோட இடத்துல நிற்கிதில்லை, ஓடி ஓடி எல்லாம் செய்கிறார். அவர்கிட்ட சைடில் பாசா செய்யணும்னு சொல்கிறாராம், செய்து பார்க்குறார். இப்போ செய்கிறார். அவர் தெரியும் தானே, சமைக்கிற ஆக்களுக்கு தான் சமையல் நேரமாக தெரியுமான்ற மாதிரி அவர் பாருங்க ஓடி ஓடி எல்லாம் செய்கிறார். பாருங்க இப்போ பொம்பளை பிள்ளையாண்டி இல்லை எல்லாரும் ஆம்பளை பிள்ளையும் ஜெயிக்கணும் சமையலில். இந்த அண்ணியை பார்த்தனாலும் சமைச்சு இங்கே பாருங்க பாருங்க சிக்கன் பாருங்க இப்படி செய்து வச்சுக்கிறாருண்டு எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறார். இப்போ எண்ணெய்க்க போட்டு பொரிச்சா சரி. சூப்பராக செய்ய போகிறாராம். பாருங்க இங்கே பாருங்க பாசா வச்சு வச்சிருக்கிறார் எல்லாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் ஒன்றா செய்ய போகிறார். வாங்க போகலாம் பார்க்க. இங்கே பாருங்க பாஸ்டாக்கு வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறார். ப்ரோக்கோலி, ரெட் பெப்பர். இங்கே பாருங்க இறால் எப்படி வச்சிருக்கிறார் ரெண்டு சூப்பராக பாபிக்கு போடுற மாதிரி இல்லை எல்லாம் கொழுவி எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் நீட்டாக இருக்குது. இப்போ ஓடி ஓடி செய்கிறார் அவர். பாருங்க இந்த ஊக்கம் முக்கியமுங்க. இந்த ஓடுற ஊக்கம் அதே மாதிரி எல்லாரும் இருங்கோ வாய்வுக்கு ஹெல்ப் பண்ண இவர மாதிரி எங்கட அப்பா மாதிரி ஓடி ஓடி செய்கிறார் எல்லாரும். இவர் தானே எங்கட அப்பாவும் இப்படித்தான் ஓடி ஓடி செய்வார். அதே மாதிரி அன்னையும் ஓடி ஓடி செய்கிறார். இப்போ போடுறார். அவருக்கு அவசரமாக எல்லாம் செய்கிற வழியா கதைக்க நேரம் இல்லை. இப்போ பாருங்க ஒன்றா போடுறார் பொறிக்க. இங்கே பேன் போட்டு தான் சமைக்கிறது. அப்போ சத்தங்கள் கேட்கும். எனக்கு தெரியும் தானே இந்த இருக்கிற நாட்டில் நாங்கள் பேன் போடாமல் சமைச்சா வீட்டில் பசங்கள் அப்படியே நிற்கும். எல்லாம் பொறிச்சு கொண்டு இருக்கிற எல்லாம் பொறிச்சு முடிஞ்சோன்னா இப்படி வந்தானே உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். இப்போ நான் சிக்கன் குக் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பாருங்க சிக்கன் குக் பண்ணி வடிவாக திருப்பி விடுறேன் மற்ற பக்கம் பொரிக்கிறதுக்கு. திருப்பி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வரத்தக்கதாக இருக்கக்குள்ள திருப்பி விட வேணும். இப்போ எல்லாம் சூப்பராக செய்கிறார். இங்கே பாருங்க இந்த நாங்கள் புட்டு அவிக்கிறது தான் பார்த்துருப்போம் நீட்டி பட்டியில். இப்போ பாருங்க வெஜ்ஜி ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், ரெட் பெப்பர், yellow பெப்பர் எல்லாம் போட்டு நீட்டி பட்டியில் அவிக்க போகிறோம். அப்போ இன்னும் இதில் இருக்கிற சத்து இன்னும் இருக்க போகுது. அதில் எங்களை மாதிரி தண்ணிக்க போட்டு நீங்கள் தண்ணிக்க போட்டு அவிக்காதீங்க. இப்படி அந்த அக்கா மாதிரி சைடில் அவிங்க சத்து உங்களோட பிள்ளைகள் இது இருந்தால் அப்படி செய்து கொடுங்க. நல்ல சத்தாக இருக்கும். இப்போ பார்த்து செய்ய பாருங்க நீங்களும். இப்போ பாருங்க கிரில்ல போடுறார் பாபிக்கு. நாங்கள் செய்கிற மாதிரி தான் அந்த அன்னையும் இப்போ இறால் வடிவாக கில்ல குத்தி வடிவாக போடுறார். ஒரடி மேரினேட் பண்ணி வச்சவர். அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளுக்கு இருக்க மாட்டபடியாக வடிவாக செய்திருக்கிறார். சுற்றும் கவனம். இது கொஞ்சம் இந்த ஸ்பைசி பாவிக்கிறேன். கேஜியான ஸ்பைசி. இப்போ நாங்கள் விடலாம். இப்போ பாருங்க ராக்கிட்டா எத்தனை நிமிஷம் விட்டீங்களாமா? 5 minutes விட்டவா இந்த மரக்கறி அவிக்கிறதுக்கு. அப்போ தான் நல்ல சத்து கூட அவிஞ்சு அப்புறம் ஆகலும் கூட அவிஞ்சு போடும். அதால் அம்மா அந்த ஸ்மார்ட் அவிக்கிற பாஸ்தாக்கு கூட அவிய தேவையில்லை. ஒரு அரை அவியலில் தான் நல்லா மரக்கறிகள் போடணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அதே நல்லா ஸ்மார்ட்டாக செய்கிறாவா வழியா வாங்க வாண்ட பாஸ்தாவை நாங்கள் இன்றைக்கு செய்து அவள் செய்தரப்பெல்லாம் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க சிக்கனுக்கு மேலே மாத்திரம் சொல்லுங்கண்ணே என்ன மாதிரி. ஓகே இது மொசரல்லா சீஸ் போட்டு மேலே சிக்கன் ஃபார்ம் போடுறோம். ஸோ லுக் லைக் சிக்கன் ஃபார்ம் வைக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. ரெஸ்டாரண்ட் அண்ணன் செய்ய பார்க்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போன மாதிரி. இருக்கலாம். அவர் பிஸி சமையலில் பிஸி.
எப்படி எஸ் ஃபேமிலியை நீங்கள் பார்க்குற மாதிரி அதே மாதிரி அண்ணாட்ட விட்டு இன்றைக்கு அண்ணா பார்க்குறேன். நான் இப்படித்தான் ஓடி திரிவேன். சமைக்கிற ஆட்களுக்கு தான் சமையல் நேரம் இருக்கிற மாதிரி. ஒரு சிக்கன் பிளேனா வைங்க. ஓகே. என்ன அங்க இருக்கிறாரு அங்க புத்திரன். ஓகே. டொமேட்டோ சாஸ் நாலு கருவேப்பிலை நாலு. அப்ப இங்க இருக்கிறாரு இந்த மகன். மொசரல்லா சீஸ் போடலாம். சீஸ் போடலாம். இல்ல சீஸ் சிக்கன் மேல. அவர் சாப்பிட மாட்டாங்க. ஓகே. ஓ. அவர் கொஞ்சம் பிக்கி. எல்லாம் சாப்பிட மாட்டார். எல்லா பொம்பளை பிள்ளைகள் பெற்ற வயதுலாம் பெற்ற நான் அவராக பழகிட்டார். கருவேப்பிள்ளைன்னா கருவேப்பிள்ளை இருந்தாலும் சாப்பிட மாட்டார். வெங்காயம் இருந்தால் நாக்கில் வெங்காயம் தட்டுப்பட்டாங்க பிடிக்காத மாதிரி. இந்த ஒயிட் ரைஸும் கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாள் தான் வளர ரோல் பழகி இருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கு எங்களுக்கு. அவரை கொண்டு பிள்ளைனா வருவான். இப்போ பாருங்க எங்களோட மகனுக்கும் மகன் சாப்பிட மாட்டாருன்னு ஒரு சிக்கனை பிளெயினாக விடுறார். சோஸும் போடையில் மசாலாம் போடையில். ஏன்னா இந்த மகன் தெரியும் தானே, நீங்கள் பார்த்து நீங்கள் நான் அப்படி சமைக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு தெரியும். எந்த மகன் சாப்பிட மாட்டாருங்கோ, வருமா தான் சாப்பிடுவேன். இப்போ எங்கே போனாலும் நாங்கள் எல்லாரையும் பாதர் பண்ணுறோம். என்ன செய்கிறது, எந்த மகனுக்கு கொடுக்காம நாங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு உண்மையை சொல்கிறோம். நாங்கள் அப்படி செய்யுங்கன்னு அதில் நல்ல வடிவாக வந்துருக்கு. இங்கே பாருங்க இப்படி வந்திருக்காண்டு. இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு. வடிவா வடிவ சொல்லுங்கப்பா. எப்படி செய்திருக்காரு, நல்லா நீட்டாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமையே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. அப்படி நீட்டாக இருக்குது. அதை சூப்பராக இப்போ சூப்பராக செய்திருக்கிற நாங்கள் ஓடி ஓடி செய்கிற அந்த இறாலும் திருப்பி விட்டுட்டாருங்க பாருங்க. முதல்ல நாங்கள் இறால் போடைக்கு காட்டினாங்க. ஒரு பக்கம் வந்துட்டுது, ஒரு பக்கம் பகுதியில் அதால் திருப்பி விட்டுருக்கேன். சமைக்கிற ஆக்கில் தான் சமையல் அருமை தெரிகிற மாதிரி அண்ணாக்கு அவ்வளோ டயர்டாக இருக்க போகுது. இப்போ எங்களால் டயர்டாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓடி ஓடி செய்கிறார் எல்லாத்தையும். நீங்களும் இப்படி அண்ணாமா இருங்கோ. எங்களோட அப்பா இருக்குது. இப்போ எங்களோட அப்பா பார்த்த மாதிரி இருக்குது. வேற எங்களோட அப்பாவும் இப்படித்தான் எனக்கு ஓடி ஓடி செய்வார். இல்லை ஆமாம் ஆமாண்டு எல்லாம் செய்வார். வெஜ்ஜி இருக்கு. நான் எந்த கையால மேக் பண்றேன். நான் வாங்க இதுல வச்சு ஒரு நாளைக்கு உங்களுக்கு சேர்ந்து செய்வோம். உங்களுக்கு சீஸ் ஸ்பினாச் வேணும்னு சொன்னா செய்யலாம். சீஸ் ஸ்பினாச், மஷ்ரூம் சிக்கன் இல்லைங்களா? ஓ பட்டர் சிக்கன் பட்டர் சிக்கன் ஸ்பெஷலாக செய்து பார்த்தேன். பட்டர் சிக்கன்ல இப்போ வேறு ஃபேமஸ். பட்டர் சிக்கன் கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது. இல்லை பாய் பட்டர் சிக்கன் பாஸ்தா. இந்த பிளேட்டுகள் எடுத்து வச்சுட்டு பாருங்க என்ன மாதிரி நான் அம்மாவும் இருக்கிறா. டக்குண்டு ஓடி ஓடி அந்த குழச்சதை சூடுவேன். நானும் அப்படித்தான். எனக்கு சமைக்கிறதுக்கு பார்க்க க்ளீனாக இருக்கணும். ஓ இப்படி ஒரு ஆள் இருக்கணும், பக்கபலமாக இருக்கணும். வேணும் ஒரு ஆள் சமைச்சா ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து செய்யணும். அப்போ தான் ஒரு சந்தோஷம். சாப்பிட்ற மட்டும் இல்லை சந்தோஷம். என்ன எல்லாம் சேர்ந்து வந்து கலந்து வரணும். அப்போ தான் எல்லாம் பாசமும் இருக்கணும், சாப்பாடும் நல்லா இருக்கணும். அன்போடு செய்திருந்தால் இன்னும் மெஸ்ராவா 2 வாய்க்கு சாப்பிடலாம். இப்போ பாருங்க இந்த அவிச்ச வெஜிடபிளுக்கு மிளகு போட்டு நீங்களே மிளகு பட்டர் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மிக்ஸ் பண்ணப்போ இது பாசாக்கு போடுறதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி இறங்கிட்டு ஒரடி பாசா அவிச்சு வச்சாச்சு. இனி மிக்ஸ் பண்ணால் சரி. ஒரடி சோஸும் காய்ச்சிட்டார். டொமேட்டோ சோஸ் எல்லாம் மேக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இனி போட்டு மிக்ஸ் பண்ண சரியாது. garlic bread இவையிலையும் போட வேணும்.
ஏன்னா நான் அவனுக்குள்ள வைக்கிறது ஏன்னா எல்லாட்டி இந்த உள்ளுக்கு இதாக ஆமாம் எல்லாட்டி குக் ஆகாது உள்ளுக்காது பாருங்க இப்படி வந்துட்டு எடுத்துட்டேன் சிக்கன் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி உடஞ்சி வந்துட்டு இல்லை இல்லை அதை கிடாக்கட்டும் பிராட்டும் கொஞ்சம் நேரம் ரெடி ஆகுது. அடுத்த சிக்கனும் போடுறார். ஆசை ஆசை தங்கச்சி ஐயா நடுவன்னு சொல்லுவார். ஆசை தங்கச்சி கிட்ட போங்க போங்க கஷ்டப்பட்டா காசு அனுப்புறது ஓ எல்லாம் சொல்லுவார் ஐயா. ஓ இப்படி அம்மா தங்கச்சி அக்கா அம்மாவுக்கு சமன் என்ன நீங்கள் ஐயாவுக்கு ஐயா அம்மாவுக்கு சமன். ஐயா சொல்லிக்கே தெரியுது பாசம். ஓ உங்களை நடுவில் சொல்லிக்கொண்டு இருப்பார் எங்களுக்கு. அது பேர் சந்தோஷம் எங்களுக்கு சொல்ல சொல்ல நாங்களும் ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவோம்னு ஆசைப்பட்ட நாங்கள் நீங்கள் ஐயாவே சொல்லிட்டார் போங்க போங்கன்னு. அப்போ நாங்கள் ஓடி வந்துட்டோம் பார்க்க உங்களை ஆசையாக. ஓகே சார் இங்கே பாருங்க அண்ணன் அப்படி நீட்டாக போட்டு பிளேட்டில் வைக்கிறார் பாஸ்தாவை. இங்கே பாருங்க அந்த நீட்டு தான் பாருங்க அந்த எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறார். நீட்டாக இருக்குது. நான் இப்படி தான் மோஸ்ட்லி செய்கிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்து சோஸ் விருப்பம் இல்லையா ஒரு ஆளுக்கு? இல்லை மகனுக்கு பிடிக்காது. கொஞ்சம் பிளேன் பாஸ்தாவும் சிக்கன் மட்டும் பிளேனா பண்ணுங்க பட்டர். அதான் கொஞ்சம் வித்தியாசம் பிளேன். ஆனால் அவரே கொஞ்சம் ஆனால் அண்ணாண்ட ரெண்டு சோறு கறி சாப்பிடணும்னா பார்த்தீங்களா வித்தியாசம் தான் இருக்கும். ஈஸி வேலை ஈஸியாக நல்லா இருக்கும். ஈஸி இல்லைங்க இதெல்லாம் கஷ்டம் தான். இது கொஞ்சம் வேலை பார்க்க கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் தெரிஞ்சபடியே நாங்கள் குயிக்காக செய்கிறாங்க. வேலை தெரிஞ்சபடியே நாங்கள் தெரியாதாக்கலண்டா கொஞ்சம் இப்படி இப்படி குழப்போம். அப்பா சரியாது இல்லை. அப்பா பாஸ்தா கம்பெனியில் அப்பா எல்லாம் செய்வார். அவர் இவரான இந்த ஃபீலிங் எல்லாம் செய்கிறது. இவர் இல்லாட்டி அந்த வேலை இடத்துல ஓடாது. முதலாளியே கூப்பிடும். எங்கட அப்பா அப்படித்தாங்க எல்லாம் செய்வார். ஆனால் அந்த மோஸ்ட்லி சொல்லி கொடு சொல்ல மாட்டார். இந்த பாஸ்தா நீட்டுக்கு தான் இந்த பிளேட் அப்படி நீட்டாக அனுப்புறது பார்த்தீங்களா அப்படி இருக்கு. அது மேலே பாஸ்லின் பிளேட் போடுவீங்க. பிளேன் சாப்பாடு மாதிரி வந்ததுதான் நீட்டாக அப்படி இருக்கு பாருங்க எப்படி நீட்டாக இருக்குது. அந்த நீட்டு தான் முக்கியமுங்க. நீங்களும் இப்படி செய்யுங்கோ. பிடிக்காத ஆக்களும் சாப்பிட ஆசைப்படுவினா பார்த்தோன்னு அவரை நல்ல நீட்டு பார்க்க தெரியுது. எல்லாத்தையும் போயிடலாம் அப்படி வைப்போம். அது நிற்கும் ஆனால் நிற்காதான் கொஞ்சம் வெயிட் கூட. அதே நல்ல நீட்டு பார்த்து சரியா சரியா எல்லாம் திஸ் இஸ் பா ப்ரொஃபஷனல் பாருங்க ப்ரொஃபஷனல். ஓ ஓகே ஆன் தேர் இருக்கு. இங்கே பாருங்க இப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது. ஐயா சொன்னவர் ஆசை தங்கச்சிட்ட போங்க போங்க. ஆனால் இப்படி எல்லாம் எனக்கு செய்வினம் வந்து நான் நினைக்கல. என்ன நீட்டாக வடிவா ரெஸ்டாரண்ட் மாதிரி அண்ணா செய்யுது. அண்ணா தான் செய்யுது. ஆசை தங்கச்சிங்க ஹஸ்பண்ட் தான் அண்ணன் இப்படி செய்கிறார். பாருங்க என்ன நீட்டாக இப்போ சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குது. இங்கே வாங்க தங்கச்சி ஓடி ஓடி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறா. அதுவும் கடைக்குட்டி தங்கச்சி ஆசை தங்கச்சி அவற்றை ஓயிலில் வைக்காமல் வெட்ட வேணும். எல்லாம் கத்தியெல்லாம் கழுவி வச்சு
மானங்க பிரெட் டைம் ஆட்டா ஜெனரல் ஈஸியா அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்தால் ஆமாம் விடுவோம். விடுங்க அவ்வளோதான். ஒரு கிளப் சாப்பாடு அப்படி நீட்டுங்க. சூப்பராக இருக்குன்னு நல்லா கிளீன். ஐயான்றதால நாங்கள் வந்து அப்படி சாப்பிட்றோம். ஐயா பேசுறேன் ஐயா அவன் அண்ணன் கூட நல்ல பேச ஐயாக்காக ஒரு காஷ்மலாக கட்டுறேன். அது ஒரு சந்தோஷம் தானே அப்பாக்காக சும்மா ஒரு பாஸ்லையும் வச்சு விடுவோம். பெருசாக போச்சோ இல்லை நீ பார்த்துட்டு நீ அண்ணா அப்படி கூப்பிட போயினேன். சாப்பாடு அந்த நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு. ஓ மாறங்க மேமான மாறங்க கல்யாணம். ஓ வாங்க, தேங்க்யூ வாங்க. நீங்க பீஃபு மட்டன் சாப்பிட மாட்டீங்க. இப்போ மீன் கறி சாப்பிடுவோம். மீன் கடவேரா எல்லாம் ஓகே. கடவே நண்டு சாப்பிடல. ஓகே, நான் வெஜ்ஜி பாசா செய்வேன். உங்களுக்கு வெஜ்ஜி பாசா சாப்பிடுவீங்களா? அப்படி வெஜ்ஜி பாசா அந்த மாதிரி செய்யணும். ஓகே, இப்போ மீன் கறி சாப்பிடுவா. ஓ இல்லை, அம்மா சாப்பிடுமா மீன் கறி? ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. கார்லிக் எங்களோட குட்டிமாக்களை பாருங்க. எங்களை வீட்டை பழகுறமாயும் செய்யும். ஐயாண்ட தங்கச்சி வீட்டை ஆசையாக ஓடி ஓடி எல்லாம் விளையாடி மண் அடித்து விளையாடுவாங்க. குட்டிமா சரி ஹாய் சொல்லுங்க. குட்டிமா ஹாய், சரி வடியா சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இன்றைக்கு எங்களோட குட்டிமா என்ன ரெட்டில் வந்திருக்கான்னு நினைக்காங்க. நான் சொல்லுவேன் என்னத்துக்காண்டி ரெட்டுக்கு வந்து வாண்டு வாங்கோ இப்போ போகலாம். இப்போ ஐயாண்ட தங்கச்சி வீட்டை வந்தது சொன்னாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட கூப்பிட்டா இப்போ சாப்பிட போகிறோம். ஆசையாக எல்லாம் செய்துட்டு எங்களை வாங்கன்னு கூப்பிட்றேன். வாங்க சேர்ந்து சாப்பிடுங்க. சேர்ந்து சாப்பிட தான் எங்களுக்கு சந்தோஷம். வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். எங்களை சேர்ந்து சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் நடுகளும் எங்களோட அப்பா பிள்ளைகளோட சாப்பிட்றோம். நாங்களும் அப்படி தானுங்க. நான் சமைச்சிட்டு அப்பாக்காண்டி வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி பிள்ளைகளும் வந்தோடனே அப்பா வந்தோடனே நான் சாப்பிடுவேன். எனக்கு பசிச்சாலும் சாப்பிட மாட்டேன். இல்லை, எனக்கு அந்த பழக்கத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்படி செய்து வந்துட்டா என்ன கொண்டோல் பண்ணிடலாம். அதில் பழகின வழக்கம் அப்படி அப்படியே பசிக்கா ஏனோ இருக்கா. இவள் வந்தோடனே தான் அதை பசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் பாதியாக விட்டுட்டான். ஓகே, எங்களோட அப்பா பாருங்க, அண்ணையும் பட்டி இவருக்கு வெஜ்ஜி வேணுமோ? ஓகே, இப்போ எங்களோட அப்பா பாருங்க, இப்போ எங்கே போனாலும் இறங்கிடுவார் களத்தில், டக்குன்னு போயிடுவார். அவருக்கு அப்போதுக்கும் அவர்கிட்ட கை நடுங்கி கொண்டு இருந்தது. செய்யலைன்னு இருந்தவர் என்னென்னு போய் செய்கிறது. அண்ணன் ஸ்பெஷலாக செய்யக்க அப்புறம் அண்ணையே பெரிய குக்கர் அப்புறம் இது அதை நாங்கள் பாச அந்த மாதிரி செய்கிற. அப்போ அவரை தடுக்கக்கூடாது. அவர்கிட்ட ரெசிப்பியும் பார்ப்போம். நெடுக்கிழமை எங்கட அப்பா பார்க்குறோம் நாங்களானேண்டு. எங்கட அப்பா கொஞ்சம் தள்ளி நின்றவர். இப்போ போய் கண்ட்ரோல் பண்ணிலாம் போட்டுது. திருப்பி ஒரு ஆளை திருப்புறார். அடுப்பில் போய் திருப்பி கொண்டிருக்கிறார். பானை வெட்டுறார். ஏன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அது சம்டைம். இந்த செய்து கொண்டிருக்கணும். பிறகு கூட சைலுக்கு பெறாதல்லோ அண்ணா சரி அண்ணா நாசைக்கு வைங்க. சில கரெக்ட் சாப்பிடுவேன். ஓகே, சரி இப்போ வைக்க இந்த மகனுக்கு பாருங்க
பிரெட்டும் வச்சு சிக்கனுக்கு தனியாக சோஸ் ஒன்றும் போடாமல் மசாலா போடாமல் வச்சிருக்கிறார். அப்படியும் வெஜிடபிள் வச்சிருக்கிறார். ஆனால் என் மகன் சாப்பிட மாட்டார். சரி அவர்கிட்ட சந்தோஷத்துக்கு வச்சுக்கிறார். அவர்கிட்ட அந்த அண்ணின் சந்தோஷத்துக்கு என் மகன் சாப்பிட்டா சந்தோஷம். பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் என் மகன் என்ன செய்கிறாருண்டு. ஓகே, இப்போ ஒரு லெமன் பீஸும் பட்டி வைக்கலான்றானே. எங்கே இருக்கு லெமன் பீஸ்? இங்கே இருக்கு. ஒன்று காணுமா? ஒரு கட்டிங் போர்டில் வச்சுட்டு நாங்கள் டக்குன்னு வீடியோ பார்த்து டக்குன்னு முடிச்சிருவோம். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், நல்லம்மா நல்லா வெளியான லைக் பண்ணிட்டு போவோம். பாருங்க சமைக்கிற ஆட்களுக்கு தான் தெரியும் சமையலை பற்றி. ஓடி 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 அந்த பாசம் செய்த கையால் இப்போ டக்குண்டு லெமன் போட்டுறார் பாருங்க. ஏன்னா எனக்கு அந்த அருமை தெரியும். சமையல் ஆட்களுக்கு தான் சமையல் அருமை தெரிகிற மாதிரி அவர் ஓடைக்கே என்ன பார்த்த மாதிரி இருக்கு. ஓவைக்கு ஒன்றும் கொண்டு போகிறல ஒன்றும் கொண்டு போகிறதுல இதுதான் சந்தோஷமாக உழைச்சி சந்தோஷமாக ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடணும். அதுதான் முக்கியம். பையன் அதுவும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேமிலி இருந்தால் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. எப்பையும் நீங்கள் எங்கேயும் போய் வரலாம். ஃபேமிலி முக்கியம். ஃபேமிலியாக கவனமாக சந்தோஷமாக பாருங்க. நீங்களும் இப்படி ஃபேமிலியோட சமைச்சு ஃபேமிலியோட சாப்பிட்றது இந்த சந்தோஷம் கிடைக்காது. இப்போ பாருங்கள் அந்த அண்ணன் ஓடி ஓடி திருப்பி பிரெட் செய்து வைக்கிறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்களோட அப்பா சாப்பாடு கொண்டு வாரார். அண்ணா எல்லாம் போட்டு வச்சவர். எங்களோட அப்பா பாருங்க எங்களோட குட்டி மாக்கு எடுத்து பரிமாறுறார். எங்களோட அப்பா ஸ்பெஷல் ஆர்டர். இப்போ அண்ணா எங்களோட மகனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். ஸ்பெஷல் ஆர்டர்ன்னு சொல்லி கொடுக்குறார். என்ன அவர் தெரியும் தானே, அவர் தெரியும் தானே சாப்பிடும் போது எல்லாம் இந்த சோஸ் பிடிக்காதுன்றும் அதனால் அவருக்கு பிளெயின் சிக்கன் எல்லாம் மசாலா பிடிக்காதபடியாக பிளெயின் பாசாலாம் செய்து ஸ்பெஷல் ஆர்டர். இங்கே பாருங்க எங்களோட திருப்பி எங்களோட மெட்ட பிள்ளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆமாம் நீங்களும் சாப்பிடுங்க. நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் வாங்க எல்லாருமா. ஓகே சாப்பிடுங்க. குட்டிமா என்ன மாதிரி எங்களை குட்டிமா சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சாப்பாடு சொல்லுங்க. சூப்பராக இருக்குது சாப்பாடு. பாசம் நல்லா இருக்கா சொல்லுங்க. சரண்யா சொல்லுங்க எப்படி இருக்கு சரண்யா? சாலம்மா நீங்களும் வாங்கோ. அந்த அண்ணன் மேக் பண்ண கோம் மேக்கர் என்ன அவர் அப்படி கோமில் அப்படி ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்திருக்கிறார். என்ன அவர்கிட்ட வீட்டில் அவர் செய்த பாஸ்தா அவர் எப்படி இருக்கு ரெஸ்டாரண்ட்டில் மாதிரியே இருக்குன்னு என்ன ஸ்டைலாக இருக்குது. வடிவாக செய்து வந்திருக்கிறார். எங்களோட குட்டிமாக்கே பிடிச்சிருக்கண்டா. அப்போ அவ்வளோ நல்லா இருக்குமெண்டா நேரத்தான் எல்லாம் இருக்கு பாருங்க. வெஜிடபிள் இருக்கு, பீஃப், ஃப்ரீம், பாஸ்தா எல்லா ப்ரோட்டீனும் இருக்குது பார்த்தீங்களா. சிக்கன் எல்லாமே இருக்குது. எங்கடா அப்பா சாப்பிட்டு பாருங்க ஒரு வாய் சொல்ல எப்படி இருக்குன்னு. இதில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதோட சுற்றி போட்டு சாப்பிடுங்க. காணாது கொஞ்சம் எனக்கு தெரியாது. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. உங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் லைட்டான சோஸ் தான் இருக்கு. உங்களுக்கு என்ன விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சோஸ் விட்டு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் பட்டர் விடாது. பட்டர் விட கொஞ்சம் பட்டர் விடுங்க சார். பாருங்க மகனுக்கு பார்த்தீங்களா கேட்டு பட்டர் விட போகிறேன். எந்த மகனை நாங்கள் குடிக்கணும் போய்க்க இப்படித்தான் நாங்கள் போய்க்க சில நேரம் யூனிட் சிக்கன் பட்டி வாங்குறோம். நாங்கள் இன்றைக்கு வாங்கல. அவர் மார்னிங் எங்களுக்கு பிரெட் வாங்கி கொடுத்தேன். நாங்கள் பக்கத்தில் பேக்கரி இருக்குது. அவர் கொஞ்சம் இந்த எங்களோட சாப்பாடு சீத்தி விட்டால் சாப்பிடுவார். இல்லாட்டி ஒயிட் ரைஸ் தான். எங்கே போனாலும் ஒயிட் ரைஸ் தான் கேட்பார். அன்றைக்கு அவையிட்ட விட்ட போயும் ஒயிட் ரைஸ் தான் கேட்டு கொஞ்சம் சிக்கனையும் பொறுக்கி வச்சு சாப்பிட்டேன். சாலம்மா
ஒரு ஸ்மார்ட்டாக இருங்க. எப்படி இருக்கு சால்மா? இப்படி சுற்றி போட்டு சூப்பராக இருக்குது. இப்போ எங்களோட அப்பாவே பாசா குமணிலாம் வேலை செய்கிறவர். எங்களோட அப்பாவுக்கே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அப்போ நல்லா இருக்குன்னு அர்த்தமே. சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கோ, இப்படியெல்லாம் வேறு அலையுங்க. நாங்கள் பாருங்க, நாங்கள் ஐயான புண்ணியத்தால் வந்து இப்போ ஐயான்னு ஆசை தங்கச்சி விட்ட வந்த நாங்கள் இப்படி தங்கச்சியை பார்ப்போம்னு சொல்ல இப்படி எங்களுக்கு லஞ்சம் தந்தவியல் சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்குது. இப்போ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ருசியாக இருக்கா? நீங்கள் அங்கே இருந்தாலும் இப்படி ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டா தானே. சாப்பிடுங்க. நல்லா இருக்குது. பாசா சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க, மரக்கறியும் காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, கேரட், ஜெலோ பெப்பர் எல்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்படி சாப்பிட்றதுலாம் ஹெல்த்தி பார்த்தீங்களா? ஹெல்த்தி. ஆனால் எனக்கு விருப்பம் மரக்கறி, என்ன விருப்பம் எனக்கு. சரியா, ஒரு கிழமைக்கு நான் 3 நாள் இருக்கிறேன் நான் மரக்கறியா. நானும் 3 நாள். ஓ, 3 நாள் சாப்பிட மாட்டேன். பாபாவுக்கு பிடிக்கிறேன் நான். ஆனால் மரக்கறி எங்களுக்கு இந்த வாய் கோபக்காய் கறி முருங்கைக்காய் செய்து சாப்பிட்றா பிக்கும். இப்போ பாருங்க, ஐயாண்ட தங்கச்சியும் எங்களோட இருந்து சாப்பிட்றா. ஆனால் அவள் வர மாட்டேன்னு சொன்னவன். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்படி ஒரு பாசக்கார தங்கச்சி. எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுல தான் ஒரு சந்தோஷம். நாங்கள் நடுகளும் என்ன பார்த்துருப்பீங்களானே, அப்பா வந்தோடனே நான் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்தோட எனக்கு இப்போ நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டா தான் ஒரு சந்தோஷம். சரி, நான் கூப்பிட்டு அவள் வந்து இருந்துட்டா சாப்பிட. இல்லாட்டி புறன்னு தான் சொன்னவா. என்ன சேர்ந்து சாப்பிட்டா தான் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஐயா நினைப்பேர் தங்கச்சியை விட்டு சாப்பிட்றோம். ஏன்? ஓ, ஐயா நினைப்பார் என்னடா தங்கச்சியை விட்டு வந்து சாப்பிட்றோம்னு நினைப்பார். இப்போ எனக்கு உங்களோட தங்கச்சிக்கும் ஆசையாக எங்களோட இருந்து சாப்பிட்றாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்றாங்க. காய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய், குட். ஓ, சூப்பராக இருக்கு ஐயா. உங்களோட தங்கச்சி அந்த மாதிரி சமைச்சிருக்கிறா. ஓ, உங்களோட மச்சான் அந்த மாதிரி சமைச்சிருக்கிறார். சூப்பராக. நீங்கள் பார்ப்பீங்களான வீடியோவில் சூப்பராக சமைக்கிறார். எங்களோட அப்பா அம்மாயி அந்த மாதிரி சமைக்கிறார். நீங்களும் வாங்க, சூப்பராக செய்கிற போகிறேன். இப்போ ஆசை தங்கச்சிட்ட வந்துட்டான். இப்போ ஐயாண்ட தங்கச்சிட்ட வந்துட்டான். அவள் கடைக்குட்டி தங்கச்சி. இப்போ அவள் கேக்கு செய்கிறவா. அவள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அவள் அழைக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்க, பர்த்டேண்டா அவளுக்கு பிடிச்ச பர்த்டேக்கு அவளுக்கு பிடிச்ச கேக்கு செய்து தருவா. வெட்டிங்கண்டா வெட்டிங்குக்கு பிடிச்சவங்க. உங்களுக்கு என்ன கேக்கு விருப்பமோ அவள் அழைச்சி அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேக்கு ஆர்டர் பண்ணினீங்கன்னா அந்த மாதிரி செய்து தருவா. செய்வா, அவளுக்கு பிடிச்ச கேக்கு செய்வா. நீங்கள் கூப்பிட்டு செய்து பாருங்க, நல்லா இருக்கும். எங்களோட குட்டிமாவுக்கு பிடிக்கும் அவாண்ட கேக்கு. குட்டிமா சொல்லுங்க. அண்டின்ற கேக்கு பிடிக்கும். இப்போ எங்களோட குட்டிமாவும் சேர்ந்து அண்டியோட சேர்ந்து மேக் பண்ண போகிறா. வாங்க பார்க்கலாம். கேக்கை பற்றி ஆண்டி சொல்ல போகிறா. இவா தான் எங்களோட தமிழ் கிழவன் ஐயாண்ட பிரான்ஸில் இருக்கிறவர். எங்களோட ஐயாண்ட தான் நான் சொல்கிறேன். நான் ஐயாண்ட தங்கச்சி, ஆசை தங்கச்சி. இப்போ கேக்கை பற்றி சொல்ல போகிறேன். கேக்கை பற்றி சொல்லுங்க ஆண்டி. நான் இப்போ வேலண்டைன் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு கேக் எல்லாம் இதெல்லாம் செய்து வச்சுக்கிறேன். இப்போ இது கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதுகள் செய்து வச்சுக்கிறேன். இப்போ எங்களோட குட்டிமாவோ நீங்கள் அப்படி தான் கூப்பிட்றீங்க. லவ் வந்து குட்டிமா, எங்களோட குட்டிமாவும் சேர்ந்து அம்மாவோட சேர்ந்து செய்ய போகிறான். என்ன அண்டியோட சேர்ந்து செய்ய போகிறா. கையால் செய்கிறது இது வேண்டினது, இது கையால் செய்கிறது. இங்கே பாருங்க, அவாண்ட கையால் இப்படி செய்து வச்சுருக்குறா. என்ன ஆசையாக வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா செய்ய போகிறா. வாங்க பார்க்கலாம். இருக்கா விடுங்க. இதை வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். சொல்லுங்க. இப்போ காட் ஷேப் வைக்க போகிறேன். அப்போ என்ன, அதுவும் குட்டிமாவுக்கு பிடிச்ச பிங்க் கலரில் காட் ஷேப்பு. இந்த பாடத்துக்கு 2 ஃப்ளவர் இருக்குது, 3 ஃப்ளவர் உள்ளது வைக்க போகிறேன். அந்த டோப்புக்கு இந்த ஒயிட் ஃப்ளவர் காட்டுங்க. க்ளோஸிப்பாக காட்டுங்கம்மா. என்ன பாருங்க, என்ன வழியாக இருக்குது. அவள் அந்த கையால் செய்தது
நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கேக்கு செய்து தருவா. பர்த்டே என்றாலும் அவள் பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிள்ளைகள் இருந்தால் குட்டியாக்கள் இருந்தால் குட்டியாக்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து தருவா. நீங்கள் என்ன கேக்கு விருப்பமோ சொல்லுங்க, நேரத்துக்கு சொன்னீங்கன்னா. இது எடிபிள் சாப்பிடலாம், இது எடிபிள் பிரிண்ட். ஓ அப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. என்ன நல்லா இருக்கா, நைஸ். இதில் ஒட்டுறதுக்கு இதில் இருக்கட்டா. அதுவும் இன்றைக்கு இந்த மந்த் என்ன மந்த் அம்மா, இன்றைக்கு வேலண்டைன் டே அண்டு அம்மா மேக் பண்ண போகிறா. ஐயாண்ட அசை தங்கச்சி கேக் அந்த மாதிரி செய்ய போகிறா. இந்த மந்த் எப்பயும் அன்பு இருக்கணும் வேணா, எந்த வேலண்டைன் மந்த் அண்டு இல்லை, எல்லா மந்த்துக்கும் எப்பயும் இருக்கணும், பாசம் எப்பயும் இருக்கணும். எத்தனை வயசு இல்லையோ பாசம் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ அந்த பாசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கேக்கு, லவ் கேக் செய்ய போகிறோம் நாங்கள். வேலண்டைன் டே அண்டு வாங்க பாருங்க எப்படி செய்ய போகிறான்னு பாருங்க. ஒட்டி விடுவோமோ, அல்லாட்டி இவ்வளோத்தோட விடுவோமோ? இது மட்டுங்க, இது லவ் ஒட்டுங்க. லவ் மேல் இதில் வைக்க போகிறேன். அதுவும் கூட குட்டிமான கையால் ஒட்டுவோம் லவ். ஓகே, ஒட்டுங்க ஒட்டுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டுங்க. இதை இஞ்சால வைங்க ஒட்டி, இஞ்சால பக்கம் இஞ்சால வச்சோம். குட்டிமா வாங்க, குட்டிமா செய்யுங்க. ஒரு லெட்டரில் எல்லில் இருந்து 4 பொம்பளை பிள்ளைகள் கொண்டு இதை இதாண்டு போட்டு இந்தாங்க. அதுவும் எங்களோட குட்டிமா செய்தால் தெரியும் தானே என்னம்மா இருக்குமாண்டு. எங்களோட குட்டிமா பாருங்க எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி ஆண்டின கேக்கும் பிடிக்கும். உங்களோட கேக்கு வாங்கோ, அவள் கூப்பிடுங்க, அவள் பர்த்டேக்கு வெட்டிங்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செய்வேன் வேணுங்க. இங்கே எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. அங்கே மேலே இருக்கு, நீங்களும் சொல்லணும் இதை பற்றி சொல்லுங்கள். என்னம்மா எனக்கு படி அவனை தங்கச்சியும் தங்கமான மனசு செய்து தந்து வடிவா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சந்தோஷமாக நடக்கும் செய்து சந்தோஷம் செய்து கூப்பிட்டு பாட்டி வைங்கோ. அவள் நீங்கள் ஏர்லி சொல்ல வேணும், நீங்கள் கேக்கு செய்கிறேன்னா ஏர்லி சொல்ல வேணும். ஒரு கிழமைக்கு 2 வீக்ஸுக்கு முதல் சொல்லணும் வேணுங்கோ. 2 வீக்ஸ் 1 வீக். ஓகே, 2 வீக்ஸுக்கு முதல் 1 வீக்கு 1 மந்த் அப்படி ஏர்லி சொன்னீங்களேண்டா நீங்கள் என்ன கேக்கு பொறுத்து நீங்கள் என்ன கேக் ஆர்டர் பண்ண போகிறீங்க. இப்போ நார்மல் கேக்குன்னா நீங்கள் 1 வீக்குக்கு முதல் சொல்லலாம். இப்படி நீங்கள் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண போகிறோன்னு சொன்னால் 1 மந்த்துக்கு முதல் சொன்னீங்கன்னா எல்லாம் ஏர்லியாக செய்யலாம், எதுவும் டக்குண்டு. இப்போ அவள் எல்லாம் எங்களோட குட்டிமா எல்லாம் சேர்ந்து அண்டியோட சேர்ந்து கேக் மேக் பண்ணுறா. அதுவும் இன்றைக்கு என்ன கேக் சரண்யா? வேலண்டைன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் வாங்க, குட்டிமா வாங்க, கொஞ்சம் வாங்க, குட்டிமா சொல்லுங்க, வந்து வாங்குங்க, சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த மந்த் நாங்கள் ஸ்பெஷலாக கேக்கு மேக் பண்ணுறோம். ஐயான தங்கச்சி விட்ட மேக் பண்ணுறோம். ஹாப்பி வேலண்டைன் டே. 5 பாருங்க, குட்டிமா சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் எப்பயும் அன்பாக இருக்கணும், அதுதான் நாங்கள் அந்த அன்பை குறித்து தான் இந்த கேக்கு செய்கிறோம். உங்களோட அப்பாக்கள் இருந்தால் நீங்கள் இப்படி ஆர்டர் பண்ணி உங்களோட எல்லோரும் லவ் பண்ணுற ஆக்கள் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு கேக்கு அழைச்ச அந்த நம்பருக்கு அழைச்சா நான் கிட்ட செய்து தருவா. இன்னும் நாள் இருக்குத்தானே, 14 தானே வருகுது இந்த மந்த்துக்கு. 14ஆம் தேதி தான் வேலண்டைன் டே. நேரத்துக்கு சொன்னீங்களா டக்குன்ட்டு நாங்கள் அவள் செய்து தருவா. பாருங்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்களோட குட்டிமாவுக்கு பிடிச்ச கலர் ரெட்டும் பிங்க்கும். எங்களோட குட்டிமாவுக்கு இதுதான் பிடிக்கும், லவ்வுக்கு. அதுவும் எங்களோட லவ்வும் எங்களோட அதே மாதிரி சட்டை போட்டு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் பிளான் போடாமையே இருக்குது இது இல்லை. அதுவும் அம்மாவும் அதே சட்டை போட்டிருக்கோம். அதுதான் அந்த எங்களோட பாசம் பண்ணுறது. என்ன அம்மாவும் சேம் கலர் ரெட்டு, எங்களோட பிள்ளைகளும் ரெட்டு, எல்லோரும் ரெட்டுலாம் இன்றைக்கு வந்திருக்கலாம். எல்லாம் எங்களுக்கு ரெட்டுன்னா ஃபேவரட் கலர் ரெட் தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவாவும் கேக்கு செய்கிறான். அந்த மாதிரி பிங்க்லையும் ரெட்டுலையும் கலந்து செய்கிறான். ஓகே, எல்லாம் செய்த பிறகு நாங்களே எப்படி வந்தாண்டு வடிவாக காட்டுறோம் உங்களுக்கு. இருந்து செய்யட்டு அவ்வளோங்க, இருந்து செய்யுங்க. இருந்து செய்யுங்க.
என்ன கேக்கு வைக்க என்ன அது ஆண்டி வைக்கிறா குட்டிமா? யா உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏன் குட்டிமா? யா சூப்பராக இருக்குது. என்னடா சைலன்ஸாக இருக்குன்னு நினைக்காங்க. நாங்களும் சரியான பிஸியில் நிற்கிறோம். என்ன கேக்கு செய்கிறேன்னா ஈஸி இல்லைன்னுங்கோ, எல்லாம் செய்து பார்த்தா தான் தெரியும். இதை நாங்கள் வாங்கி டக்குனு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். வாங்கிட்டு அவள் செய்கிறவாக்குத்தான் அந்த வாண்ட கஷ்டம் தெரியும். எல்லாருக்கும் அப்படித்தான், அவாக்கண்டு இல்லை, இப்போ மேக் பண்ணுறாக்களுக்கு தான் தெரியும் அதுன்ற அருமை. அதே மாதிரி அவாண்ட சந்தோஷத்தைப்படி நீங்கள் வாண்ட நம்பர் நாங்கள் கீழே போட்டு விடுறோம். நீங்கள் அவாவை கூப்பிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவள் கேக்கு செய்து தருவா. கூப்பிடுங்க, கண்டிப்பாக அவள் செய்வா. பாருங்க அந்த மாதிரி இருக்க வாண்ட கேக்கு அவன மனசுப்படி சூப்பராக போகுது, சூப்பராக செய்து கொண்டு இருக்கிறா. குட்டிமா இங்கே பாருங்க, எங்களோட குட்டிமாவை இங்கே பாருங்க பிஸியாக இருக்கிறா. சரி காய் சொல்லுங்க குட்டிமா, சொல்லுங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு கேக்கு வேணுமென்னு சொன்னால் சொல்லுங்க. If you guys want cake, go ஒளிம்பிங்க ஸ்டாண்ட் அப் பண்ணி சொல்லுங்க. மடியா if you guys want cake, வெயிட் பண்ணுங்க. shop and she will make whatever you want. யா உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள், அம்மா சொல்லித்தரேன். வாங்கோ கேக்கு வாங்குங்க, உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் வடிவாக செய்து தருவா. சந்தோஷமா என்ன நீங்கள் கூப்பிட்டு நாங்களும் குட்டி மாமாங்கிற நாங்கள், ஏன் குட்டி மாமாங்கிற நாங்கள் நல்ல கேக்கு சூப்பராக இருக்கும். வாங்கோ வந்து வாங்கி பார்ட்டி செய்யுங்க. பார்ட்டி செய்து சந்தோஷமாக ஃபேமிலியோடு கொண்டாடுங்கோ. கண்டிப்பாக இந்த நம்பர் கீழே போட்டு விடுவேன். நீங்கள் கேக் ஆர்டர் பண்ணுறேன்னா அந்த நம்பருக்கு அழையுங்க. Is it fondant? யா fondant. Yeah. It's dough to edible to eat. சைலாம் சாப்பிடலாம். இப்போ விருப்பம் வாக்கு இதெல்லாம் செய்வா. ஓ அவளுக்கு எல்லாம் தெரியும். அவள் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணா. அதான் நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவோம், வாங்க வாங்கன்னு எல்லாம் செய்து தருவா. ஓ இதுவும் எடிபிள் தான், சாப்பிடலாம். தான் நீங்கள் லவ் வைங்க. வாங்க குட்டிமா வைங்க. இப்போ வடிவா செய்துட்டாங்க வாங்க, சூப்பராக இருக்குது. So குட்டிமா பாருங்க. ஆமாம் மெல்ல தூக்கணும், மெல்ல தூக்கணும், மெல்ல மெல்ல மெல்ல. ஓகே love, putting love. யா வடி எங்களோட குட்டிமா லவ்ன்ற பேர் வச்சிருந்தானே நான் அதுக்கேற்ற மாதிரி அவள் லவ் வைக்கிறா. பாருங்க எங்களோட குட்டிமா அந்த கையால் டெக்கரேஷன் பண்ணுறா. மெல்ல 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 அவனை குட்டி கையால் பிடிக்க வேணும். நான் மெல்ல வச்சு விடட்டே, நீங்கள் வையுங்க, அங்கால வைக்கிறேன். தள்ளி விடுங்க. ஸ்லோலி வைக்கணும், ஸ்லோலி. குட்டிமா ரீட் பண்ணுங்க. என்னது மெல்ல 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 ஸ்லோ வைங்க. அப்படி படி மற்ற பக்கம் மற்ற பக்கம். ஓகே everybody one more time to love லவ். love வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. எங்களோட குட்டிமா மேக் பண்ணவா ஆண்டியோட சேர்ந்து மேக் பண்ணியிருக்கிறா. என்ன அம்மாவோட சேர்ந்து நீங்களும் செய்தீங்களா? ஓ நீங்களும் வாங்கோ. எங்களோட குட்டிமான கையும் இருக்குது. அம்மாவோட சேர்ந்து வந்து வாங்கி ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க. வந்து ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணால் தான் எங்களுக்கும் பிடிக்கும். எங்களோட குட்டிமா மினக்கட்டு இதில் வந்து சொல்கிறா சந்தோஷமாக. நீங்கள் அவாவும் மினக்கட்டு இவ்வளோ கஷ்டம் ஈஸி இல்லை. அவள் செய்கிறது அவளுக்கு தான் தெரியும். அது அவள் செய்து கொண்டிருக்கிறா பாருங்க, அவளுக்கு தான் தெரியும். நாங்களெல்லாம் சும்மா வாயால் சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ டக்குன்னு சொல்லிட்டு போவோம். அவளுக்கு தான் தெரியும். அந்த இது கன வருஷமாக வச்சுக்கிறோம். எத்தனை வருஷமாக இந்த இது வச்சுக்கிறீங்க இந்த கேக்கு செய்கிற நீங்கள்? 5 years 6 years. 6 வருஷம். 6 வருஷம். இடையில் அந்த கொரோனா டைமில் விட்டுட்டேன் செய்யாமல், அதுக்கப்புறம் செய்ய தொடங்கினேன். அது பிரச்சனை இல்லை. அதுவும் உங்களோட திறமை. அது ஒரு ஆக்களோட திறமை. அது நீங்கள் வாங்கோ, சொல்லுங்கள். நீங்களும் வாங்கோ. இந்த நம்பர்
சொல்லுங்க நீங்களும் நீங்களும் வாங்க வந்து செய்யுங்க. ஓ நீங்களும் வந்து அழகாக செய்து தருவேன். அவாக்கு பிடிச்ச நீங்கள் முதல்ல டேஸ்டா செய்து தருவேன். பிளேன் கேக்கும் ஆர்டர் பண்ணலாமே. பிளேன் கேக்கும் ஆர்டர் பண்ணலாம். கப் கேக் பொக்கே எல்லாம் ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பா வாங்க குட்டிமா கிட்ட போனுங்க. நீங்களும் போய் எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து வாங்கி இந்த நம்பருக்கு கண்டிப்பாக அலையுங்க. கண்டிப்பாக குட்டிமாம் இருக்கிறபடியா அவளை சப்போர்ட்டாக குட்டிமா சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன குட்டிமா கூப்பிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்க. அந்த ஆர்டர் பண்ணி பாருங்கன்னு சொல்லக்கூடாது. வாங்க கண்டிப்பாக வாங்க வந்து எங்களுக்காண்டி தயவு செய்து இந்த நம்பருக்காண்டி உங்கள் இதை என்ன பார்ட்டி செய்தாலும் இதை கண்டிப்பாக வந்து வாங்குங்க. எங்களோட குட்டிமா என்ன குட்டிமா வந்து வாங்கி உங்களோட பார்ட்டி என்ன ஆர்டர் பண்ணி எல்லாம் சந்தோஷமாக எல்லா ஃபேமிலியோடையும் சேர்ந்து கொண்டாடுங்க. இப்போ பாருங்க சூப்பராக கேக்கு வந்துட்டுது. எங்களோட குட்டிமா சேர்ந்து அம்மா ஆண்டியும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சூப்பராக கேக் செய்துட்டுனா எல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இல்லை என்ன கேக் குட்டிமா இன்றைக்கு மேக் பண்ணாங்க. போங்க என்ன சொல்லுங்கள் நீங்களும் வாங்கோ. சொல்லுங்கள் நீங்களும் வாங்கோ. சொல்லுங்கள் நேரம் இல்லைங்க நேரா அம்மா ஓகே சொல்லுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் நீங்களும் வாங்கோ. வாங்குங்கோ. நாங்களும் சாப்பிட்டு நாங்கள் யம்மியாக இருக்குது என்ன யம்மியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ண அலைங்க. அவள் அந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணுவா. உங்களுக்கு பிடிச்ச கேக்கு நீங்கள் 1 மந்த்துக்கு முதல் சொன்னால் அந்த கேக்கை பொறுத்து ஏர்லி சொன்னீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஏற்ற கேக்கள் செய்து தருவா. கண்டிப்பாக கூப்பிடுங்கோ. பார்த்தீங்களா அப்படி கேக் வேலண்டைன் டே கேக் செய்திருப்பேன். அந்த மாதிரி இருக்கு. நீங்களும் விரும்பினா ஆர்டர் பண்ணலாம். அவள் என்ன எனி கேக்கு என்ன ஃபங்க்ஷன்னாலும் என்ன நீங்களும் விரும்பின டிசைன் கொடுத்தாலும் அவள் செய்து தருவா. விரும்பினதை அவன் நான் போட்டு விட தொடர்பு அதுக்கு அந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ எனி டைம் வடிவா செய்வா. எனக்கு அப்படி ஆசையாக இருக்குது. எங்களோட பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு நாங்கள் வேண்டாம் தான் செய்கிறோம். நாங்கள் நல்லபடியாக செய்கிறோம். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கோ. எனி கேக்கு நீங்கள் 1 மந்த்துக்கு முதல் சொல்லணும். அப்படி நீங்கள் 1 மந்த் 1 வீக் இல்லை 1 மந்த் 1 வீக் ஓகேயா ஓகே 1 வீக்குக்கு சொன்னீங்கன்னா செய்வா. அந்த மாதிரி ஏர்லி சொல்லணும். சம்டைம் கார் கேக்குகள் டிசைனுகள் எல்லாம் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லி சொல்லுங்க. உடனே செய்து தருவாங்க. அந்த கொஞ்சம் ஏர்லி சொல்லணும். ஏர்லி சொன்னீங்கன்னா அவள் செய்து தருவா. நீங்கள் அவன நம்பருக்கு அலையுங்க. அதுவும் நீங்கள் இப்போ நார்மல் கேக்கு பிளேன் கேக்கும் செய்து தருவா. என்ன பிளேன் கேக்கும் செய்து தருவா. உங்களுக்கு பிடிச்ச கேக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. குயிக்கன்னு டெலிவரி அந்த மாதிரி டக்குன்னு வரும். அவள் அலையுங்கோ. ஐயா தெரியும் தானே பிரான்ஸில் தமிழ்கிழவன் ஐயாண்ட ஆசை தங்கச்சி அது அவள் இங்கே இருக்கிறாங்க. என்ன இடமாப்பா இருக்கிறாவா பிரம்டன்ல இருக்கிறா. அவன நம்பர் கீழே போட்டு விடுவான். அவன நம்பருக்கு அலையுங்கோ. அவள் டக்குன்னு கூப்பிட்டோன்னே உங்களோட விட்ட வந்து டிங்கன்னு நிற்பா. ஏர்லி வந்து செய்து போட்டு டெலிவரி உங்களோட விட்ட சுட பேர் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதற்காண்டி பட்ஜெட்டுன்னா ஆகலும் பட்ஜெட்டை குறைக்கக்கூடாது. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்கிறான். அவன் தெரியும் தானே எல்லாம் ஈஸி இல்லை சரியா. நான் எல்லாம் கொஞ்சம் விலை தானே உங்களுக்கு தெரியும் தானே குவாலிட்டி அதுவும் குவாலிட்டி உள்ளதான் எல்லாம் போட்டு செய்கிறா. எல்லாம் அவாக்கு தான் தெரியும் அந்த வாங்குகிற வாக்கு. நாங்கள் சும்மா கதைக்கலாம் எதுவும் செய்கிறார்களுக்கு தான் தெரியும். அது வாங்கி செய்கிறார்களுக்கு தான் தெரியும். அது இந்த அருமை தெரியும். அதுக்கான நீங்கள் ஈஸி இல்லை. நாங்கள் எங்களோட குட்டி மக்கள் செய்கிறவர்கள் பள்ளிக்கூடத்தில் நார்மலாக வாங்குறதாண்டாலே ப்ரைஸ் கூட இது எல்லாம் வாங்குறேன்னா அதுக்கேற்ற விலையும் தான் சொல்லுவா. அதுக்கான நீங்கள் அவளை கதைச்சும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். அவள் கொஞ்சம் இரக்கமான அம்மா. நீங்கள் உங்களோட மனச்சாட்சிக்கு படி கேட்கணும். அதுக்காண்டி குறைக்கக்கூடாது. ஆகலும் குறைக்கக்கூடாது. நீங்கள் குறைக்கிறேன்டா கண்டிப்பாக நீங்கள் அழைக்கணும். நீங்கள் இப்போ தான் எங்களுக்கும் எஸ் ஃபேமிலி சிவமதிக்கு எங்களோட அப்பா எங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை எங்களுக்காண்டி எங்களோட குட்டி மாக்காண்டி லவ்வுக்காண்டி நீங்கள் இது வாங்கணும். அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு பர்த்டே வெட்டிங் சாமத்து எனி ஃபங்க்ஷன் எனி பார்ட்டிக்கு நீங்கள் கூப்பிடலாம். இந்த நம்பர் நான் கீழே போட்டு விடுவேன். எனி பார்ட்டி நான் கூப்பிடலாம். உங்களுக்கு குட்டி தம்பி குட்டி மகன் ஆக்கள் இருந்தால் கார் டிசைனும் செய்வாவா. ஸ்பைடர்மேன் அதெல்லாம் செய்வா. உங்களுக்கு பிடிச்ச எனி டிசைன் கொடுங்க. சூப்பராக செய்வா. அந்த மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் செய்கிறவா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ.
ஓகே ஐயா ஐயாக்காண்டி வாங்க உங்களுக்கு ஐயா ஐயாண்டையும் போடுறோம். ஐயா பிரான்ஸ்ல வடி வச்சுக்கிறேன். அவர் ஒரு பழைய காலத்து ஆக்டர் மாதிரி கலைப்பார். பழைய காலத்து அவ சுவாசியை பார்த்த மாதிரியே இருக்கும். சுவாசியை பார்த்த நல்லா அடிப்பார். யா அவர் உண்மை அவற்றை இதையும் போட்டுருவோம். லிங்கம் போட்டுருவோம் பாருங்க. ஐயா நான் மனசு ஐயாவை நாங்கள் பார்க்காமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கிளவர்னு சொல்றேன். அந்த பேர் அந்த அவர் தமிழ் கிழவன் ஐயான்னு தான் நம்ம யூடியூப் சேனல் தமிழ் கிழவன் அதான் பேர். எங்களுக்கு சில நேரம் அந்த வாயில் அது ஒரு மேனஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கிழவன் என்று சொல்ல எங்களுக்கு ஒரு கவலை மாதிரி. அதால தான் சம்டைம் நான் ஐயா ஐயான்னு சொல்கிறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு கூப்பிட ஒரு கவலை மாதிரி. ஆனால் அவர்கிட்ட சேனலை நாங்கள் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக விடாங்க. பிரான்ஸில் இருக்கிற ஐயா தமிழ் கிழவன் ஐயாண்ட ஆசை தங்கச்சி கண்டிப்பாக அலையுங்கோ. சந்தோஷமாக செய்து தருவா எங்களுக்காண்டி எஸ் ஃபேமிலிக்காண்டி. ப்ளீஸ் அலையுங்கோ. பேக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க இன்னும் நீட்டாக பேக் பண்ணி கொடுப்பா. இப்படி செய்த பிறகு இப்படி பாக்ஸ் பாருங்க அவாவே மேக் பண்ணி குட்டியம்மாக்கு விருப்பம் வைக்கிறேன். யா குட்டிமாக்கு விருப்பம் இப்போ செய்கிறா. சந்தோஷமாக செய்து பேக் பண்ணுறா பாருங்கோ. இது உயரத்துக்கு மூட காணாது. இப்போ நான் இப்படி பேக் பண்ணுறது வச்சு அவள் சைட்டாண்டு எல்லாம் சொல்கிறபடியா ஐயா அந்த தங்கச்சி ஆசை தங்கச்சி வடிவா கிளியராக பேசுவார் இருக்குது இல்லை. அதால் நான் சுற்றி எடுக்கிறேன்னு அங்கே கேட்க அவ்வளோ வடிவாக அவளாவதுக்கு அவள் அந்த ஆசை தங்கச்சியும் வடிவு அவர் சொல்லிக்கே எங்களுக்கு தெரியுது பாசம். நேராக வந்தால் அதை விட பாசமாக இருக்குது. ஐயா மாதிரியே இருக்குது மனசும். இப்போ பாருங்க அவன் அந்த மோமும் சந்தோஷமாக தெரியுது. அதில் தெரியல. எப்படி வடிவாக பாக்ஸ் மேக் பண்ணுறான்னு பாருங்க. நீங்கள் என்ன கேட்கனாலும் வடிவாக செய்து தருவா. அதை வடிவாக பாருங்க பேக் பண்ணி கொடுக்குறதுலையும் இருக்குது. என்ன நீட்டாக பேக் பண்ணி வடிவாக தர போகிறான்னு பாருங்க. என்ன நீட்டாக செய்கிறா. அப்போ தான் இந்த கேக்கு கேக்கு அதை விட எவ்வளோ ருசியாக இருக்குமோ அதை விட அவட பேக்கிங்கும் நல்ல க்ளீனாக நீட்டாக இருக்குது. வடிவாக பேக் பண்ணி தர உடனே தெரிஞ்சானே கேக்குகள் செய்தால் அப்புறம் பேக் பண்ணி சில பேர் நசிச்சு போடுவேன். அந்த கேக்கை கொண்டு வரைக்க விட்டு வடிவாக செய்து பாக்ஸ் எல்லாம் வடிவாக மேக் பண்ணி தாரா. வடிவாக அது வீட்டை கொண்டு போய் நீங்கள் பார்ட்டி செய்ய வரையும் கேக்கு நல்ல நைஸாக உள்ளுக்கு இருக்கும். வடிவாக கொண்டு போய் பார்ட்டி முடிய வரையும் இருக்குது. நீங்கள் வெட்டி சாப்பிட்டா தான் அது குழம்பும் பேசா அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். நாங்கள் இப்படி செய்கிறாண்டு என்ன ஸ்மார்ட்டாக பாருங்க. இப்படி ஏன்னா அது ஹார்ட் ஷேப் எல்லாம் முன்ன போட்டு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணபடியாக பாக்ஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும் வேணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே அமர்த்தப்படாது அந்த ஹார்ட் ஷேப் எல்லாம். அதுதான் அவள் நல்லா நீட்டாக கொஞ்சம் லாங் பாக்ஸாக செய்கிறாள். ஒட்டுற டேப் எடுத்துகிட்டு வரோம். ஆமாங்க. மெட்டீரியலுக்கு அந்த நல்ல குவாலிட்டியான கேக்காக பட்டர் எல்லாம் போட்டு மாஜரின் பாவிக்கிறேல நல்ல குவாலிட்டியான கேக்காக செய்து கொடுக்கத்தான் விருப்பம். மாஜரின் பாவிக்கிறேல பட்டர்லாம் பாவிக்கிறேன் நான். மற்றது ஷோர்ட்னிங்கும் பெருசாக கணக்காக பாவிக்கிறேல பட்டர் க்ரீம் ஐசிங் அடிக்கலாம் பட்டரில் மட்டும்தான் அடிக்கிறேன் நான். எல்லாம் குவாலிட்டி கூட. நாங்கள் குவாலிட்டி கூட உள்ள பட்டர் தான் வாங்கி அடிக்கிறது செய்கிறவா. அதுக்காண்டி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க சீப்பாக வாங்கக்கூடாது. கொஞ்சம் அவள் தெரியும் தானே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. எல்லாம் இப்போ விலை கூடங்கோ அது உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி அவள்கிட்ட நீங்கள் விரும்பின கேக்கை ஆர்டர் பண்ணி அவன் அன்புக்கு ஏற்ற மாதிரி அவன் கேக்கு எவ்வளோ பெருமதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணி சந்தோஷமாக வாங்குங்கோ. அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். அவாக்கு செய்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ சமைக்கிற ஆட்களுக்கு தான் சமையல் அருமை தெரிகிற மாதிரி வாக்கு தான் தெரியும் இந்த கேக்கின்ற அருமை. கேக்குன்ற அவா செய்ய அவ்வளோ டயர்டாக இருக்கும். அவன் டயர்டும் இல்லை அதில் வருது. அவன் டயர்ட் அவன் அவள் ஃபோக்கஸ் பண்ணுற இதுகள் எல்லாம் அவள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எல்லாம் அதில் இருக்கும். அப்போ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவள் அந்த நம்பரை கீழே போடுறான். அதை அலையுங்கோ
சந்தோஷமாக வாங்குங்க. இனி ஃபங்க்ஷனுக்கு அவள் சந்தோஷமாக செய்து தருவா. இப்போ எல்லாம் பாருங்க இப்படி டேப் பண்ணுறாங்க, நாங்கள் அதை காட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன சூப்பராக செய்து கொண்டு வந்துட்டா பாருங்க, மேலே பாருங்க இப்படி செய்துட்டான்னு இப்போ சுற்றி டேப் அடிக்க போகிறோம். கண்டுக்குது. அப்படியே பேக் பண்ணுறேன். சூப்பராக செய்கிறா வரும். நீட்டாக இருக்கா, சரி நீங்கள் ஒரு டேமேஜ் இல்லாமல். நாங்கள் கொஞ்ச நேரம் எங்கள்கிட்ட குரலை காணையில் நினைக்கக்கூடாது என்ன, ஏன்னா அவள் கொஞ்சம் பிஸியாக பேக் பண்ணிக்க, நான் அதை வச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் குவைட்டாக இருக்கிறோம். ஏன்னா அவன் பேக்கெட்டை பாருங்க, பேக் பண்ண விதத்தை பாருங்க, அந்த நசியாத மாதிரி லாங் பாக்ஸாக மேக் பண்ணி என்ன நீட்டாக. இதில் பார்த்தீங்களா அன்பை பார்த்தீங்களா, லவ் கேக் செய்ய நாங்கள் இன்றைக்கு வேலண்டைன் டே அண்டு எல்லாருக்கும் ரெட்டில் வந்திருக்கோம். என்ன அம்மாவும் ரெட்டில் இருக்கிறா பாருங்க, ஒயிட்டும் ரெட்டும். அம்மாவும் தெரியாது, அம்மா தெரியாது, சும்மா எடுத்து போட்டேனா. ஓ அதுதான் அன்பு. அம்மாவே ராணியம்மா இருக்கிறேன். ஓ என் பேர் ராணி அம்மா. உங்களோட பேர் ராணி அம்மா? எங்களோட பேர் செல்வராணி. செல்வராணி. வெங்காயம் பேர் வேணுமா? அது சரி. ஓகே. ஆனால் ராணி மாதிரி தான் இருக்கிற ஐயா அப்படி வச்சு ஐயா ஐயா அன்பு. அன்பு அவன் கடைக்குட்டியே என்ன மாதிரி என்ன, நானும் கடைக்குட்டி, அவன் கடைக்குட்டி. கடைக்குட்டினா ஒரு ஸ்பெஷல் தெரியுமா? கடைக்குட்டி எப்பயும் ஸ்பெஷல் தான். கடைக்குட்டி செல்லாம நான் கடைக்குட்டி பொறுப்பும் கூட கடைசி சில பேர் சொல்றாங்க முதல்ல பிறந்த பொறுப்பாண்டு, கடைசியா கடைக்குட்டி தான் எல்லா பொறுப்பும் இருக்கு. எல்லாரும் போடு நம்ம வந்து நாங்க தனிமை மாதிரி. ஓ அது உண்மை, அது உண்மைதான். வித்தியாசமான பொறுப்பு. ஓகே ஒட்டுப்பட்டு வடிவா செய்தா அவைய கொண்டு வந்து டெலிவரி பண்ணி வடிவா அங்கேயே பொருத்தி எல்லாம் செய்து விடுவேன். ரெண்டு அப்போ உங்களுக்கு ஹெடேக் தேவையில்லை. ஏண்டா செய்தா போல கொண்டு போறது வடிவ கொண்டு போகணும். ஒரு இதண்டாலும் பெட்டனே போயிடும். கணவனா கொண்டு போய் அப்படி அச்சுலாம் படியா வச்சு தண்டா தான் அது அப்பதான் சந்தோஷமா இருக்கும். அவ செய்ததுக்கும் அப்பதான் உங்களுக்கும் சந்தோஷமா. அந்த கேக்கை பற்றி தெரியும், கொண்டு போறதுலயும் இருக்கு. செய்யறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கொண்டு போய் டெலிவரி கொடுக்கறதும் அதை விட கஷ்டம். கண்டிப்பா அவன நம்பருக்கு அழையுங்கோ, அவ கொண்டு தருவா. என்னங்கோ நீங்க உடந்து கொடுப்பீங்களா? வீட்டை விட்டு கூட வந்து தான் எடுக்கிறவ. சில அந்த பெரிய இதுகள் சில இடங்கள் கூட ஒர்க்கு பாடு இருக்கும். அப்ப அந்த இதெல்லாம் பொறுத்தோணும். என்னது சில கல்யாணம் விட்டு சாப்பிட்டு எல்லாம் பெரிய மேல இருக்கு அங்க பாக்கலாம். அங்க மேல செய்து வச்சுக்கிறோம், பார்க்கலாம். நீங்க எங்கட அப்பா பாக்கல இருக்கா பார்க்கணும். அப்பன்னா அது அதெல்லாம் செய்யறேன்னா நாங்கள் கொண்டு போய் வித்தியாசம் அடிக்கிறோம் இல்லையா? நாங்கள் போய் தெரிந்தானே அவ தலைகளா வச்சு விட்டாமன்னா அது தெரிந்தானே. கேக்கு செய்யறவாவும் வேற ஓணும் அடுக்கு போகணும். சாமத்தி விடன்னா அது வித்தியாசமா செய்யறது இல்லை. சாமத்தி
கல்யாணம் போட்டு வெட்டிங்க்கு சரிதானே. ஓகேயா? ஓகேங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, வந்துட்டுருவாமா. என்ன அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இவா ஆசை தங்கச்சி தமிழ்கிழவன் ஐயா, பிரான்ஸில் இருக்கிற தமிழ்கிழவன் ஐயாண்ட ஆசை தங்கச்சி கடைக்குட்டி பிரம்டனில் இருக்கிறா. வாட நம்பர் நாங்கள் கீழே போடுறோம். கண்டிப்பாக அலையுங்கோ, எங்களுக்காண்டி அலையுங்கோ. எஸ் ஃபேமிலி சிவமதி. நாங்கள் இப்போ தான் எங்களோட அப்பா, எங்களோட குட்டிமா லவ் எங்களோட குட்டிமா எல்லோரும் சந்தோஷப்படுவினா இந்த நம்பர் கீழே போட்டு எல்லோரும் நீங்கள் கூப்பிடணும். டிங்கன்னு வரணும் நம்பர். அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்போ நீங்கள் இனித்தான் சம்மர் வர போகுது கனடாவில். இப்போ நாங்கள் இனித்தான் பாட்டியனா இனித்தான் என்ன இப்போ என்ன மாதம், என்ன மந்த்? ஜனவரி, பிப்ரவரி. இப்போ லவ் மந்த், என்ன லவ் மந்த் 14ஆம் தேதி எங்களோட வேலண்டைன் டே. அப்போ நீங்கள் என்ன நாள் இருக்குது இந்த கேக் உங்களுக்கு விருப்பம்ண்டா சொன்னால் அவள் ஏர்லிக்கு சொல்லுங்க, டக்கட்டு அவள் செய்து தருவா. டக்கட்டு இந்த நம்பர் நாங்கள் இந்த வீடியோ நக்கட்டு நாங்கள் நாளைக்கு வந்துடும். டக்கட்டு பார்த்துட்டு வேலண்டைன் டே 15ஆம் தேதி வருது வெள்ளிக்கிழமை. அப்புறம் அதோட ஃபேமிலி டே வருது. ஏன்னா மீட் பண்ணி போட்டு நம்ம ஃபேமிலியாக கொண்டு யா லவர்ஸ் டே வந்து மீட் பண்ணி போட்டு ஃபேமிலி டே எல்லாம் பக்கத்தில் வர்றபடியா. இப்போ ரெண்டும் அன்பு தான். ஃபேமிலி அன்பு இருந்தால் தான் ஃபேமிலியையும் அன்பாக பார்க்கலாம். அதுக்காண்டி ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலிக்கு நீங்கள் எப்பையும் டைம் ஒதுக்கி கொண்டாட வேணும். இப்படி உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் புதுசாக லவ் பண்ணுற ஆக்களும் இந்த கேக்கை ஆர்டர் பண்ணலாம். புதுசாக ஆர்டர் பண்ணி வடிவா சந்தோஷமாக இதை கேர்ள்ஸுக்கு பிடிச்ச கலர் ரெட் அண்ட் பிங்க் அண்ட் ஒயிட் அது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த நம்பருக்கு அலையுங்கோ. அப்போ தான் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். என்னப்பா வந்து அலையுங்கோ சந்தோஷமா. கோர்ஸ் சர்டிஃபிகேட் செய்திருக்கிறா. ஃபர்ஸ்ட் கோர்ஸ், செகண்ட் கோர்ஸ், தேர்ட் கோர்ஸ், ஃபோர்த் கோர்ஸ் அண்ட் தேசப்பட்டாவே இல்லை கடைக்குட்டி எல்லா வாட்டும் செய்து வச்சுக்கிறான். திறமை இல்லாமல் நாங்கள் கேக்கு செய்கிறோம் வாங்கன்னு சொல்ல முடியுமா? அவள் எல்லாம் குவாலிட்டி கொஞ்சம் கூட, அவாட்ட படிப்பு கொஞ்சம் இருக்குது, திறமைகள் இருக்கிறபடியாக தான் நாங்கள் இந்த நம்பரை உங்களுக்கு தரோம். சும்மா நாங்கள் செய்யணுமென்று செய்யலை. இது நீங்களும் செய்து பாருங்க. கூப்பிடுங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு நீங்கள் வாங்கினா தானே தெரியுமா அந்த கேக்கை பற்றி. கூப்பிட்டு கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நாங்கள் அழைச்சி இந்த கேக்கை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. அப்போத்தான் அவள் சந்தோஷமாக கேக்கு சந்தோஷமாக செய்திருவா. கூப்பிட உங்களோட ஆதரவு வேணும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு எல்லாம். இங்கே பாருங்க குட்டியாக்களுக்கு என்னென்ன கேக்குக்கு வைக்கிற டிசைனுகள் என்ன நீட்டாக இருக்கு பாருங்க. இது பெட்ரோல் கேக், இது கையால் செய்கிறது. இங்கே வைசிங்களா குட்டியாக்களுக்கு பிடி. இந்த மயிலும் கையால் செய்கிறது. என்னதான் இந்த ஃபிஷ்ஷும் கையால் செய்கிறது. குட்டியாக்களுக்கு நல்லா இந்த அப்படியான டிசைன் பிடிக்கும். உங்களுக்கு குட்டியாக்கள் இருந்தால் அப்படிங்க, உங்களோட சின்ன தம்பி இருந்தால் ஆர்டர் பண்ணி இங்கே வெட்டிங்குக்கு பாருங்க அப்படி இருக்காண்டு கூப்பிடுங்க. உங்களுக்கு வடிவா செய்து தருவா. சந்தோஷம். பாருங்க அப்படி இருக்கு. என்ன நீட்டாக இருக்கணும். முதல் பாருங்க கேக்கு செய்கிற இடம் அப்படி நீட்டாக இருக்காடா. அதுதான் முக்கியம். அப்போ கிளீனும் முக்கியம் இல்லை. அப்போ அந்த வாண்ட மனசுப்படி ஐயாண்ட மனசுப்படி ஆசை தங்கச்சி என்ன நீட்டாக வச்சுக்கிறான். அந்த ரூமில் எப்படி செய்கிற கேக்குகள் எல்லாம் எப்படி நீட்டாக வச்சுக்கிறான் உங்களுக்கு காட்டுறோம். சந்தோஷமாக எல்லாம் வந்து இந்த கேக்கு சாப்பிட்றத விட இந்த செய்கிற டயர் கூட தெரியாது. நீங்கள் இந்த நம்பருக்கு அழைச்சிங்கன்னா அவள் ஆசையாக செய்து தருவா. அவன் கேக்கு செய்த டயர் கூட போயிடும். சந்தோஷமாக அலையுங்கோ. அப்போ தான் அவாக்கும் ஹாப்பி. ஏன்னாங்க ஆமாம் ஹாப்பி. சொல்லுங்கள். இந்த நம்பருக்கு வாங்கோ, கண்டிப்பாக வந்து அலையுங்கோ. இந்த நம்பருக்கு கண்டிப்பாக வந்து அலையுங்கோ. அலையுங்கோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங்கன்னு பெல் பட்டன் பெறணும். அப்போ தான் அந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் சந்தோஷம். அதுவும் எங்களோட பிரான்ஸில் இருக்கிற தமிழ்கிழவன் ஐயாவுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்ததும் தெரியும். அப்போத்தான் அவரில் இருக்கிற பாசமும் இந்த ஃபோனில் தெரியும். அப்போத்தான் அவரை பார்க்குற ஆக்களும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர்கிட்ட வீடியோவில் வர ஆக்களும் இந்த இதை பார்த்து நீங்களும் எங்கே இருந்தாலும் இந்த நம்பரை அழைச்சி ஆசை தங்கச்சிக்கு சந்தோஷமாக இதை செய்து கொடுக்கணுமென்று நான் உங்கள்கிட்ட
ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன், அன்போடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை. வாங்கோ, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால், ஏதாவது கதைச்சு மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிருக்கணும். ஏனெண்டா அவளை எங்களுக்கு பிடிக்கும். ஐயா தெரிந்தான பிரான்சில் இருக்கிற ஐயாவை எங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதால் எங்கள் தங்கச்சியே நல்லா பிடிச்சிட்டு ஆசை தங்கச்சி. அதே மாதிரி கேக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக எவ்வளோ அன்பு இருக்கும் அவையிட்டு, அதே மாதிரி கேக்கும் அந்த மாதிரி டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக கூப்பிடுங்க, எனக்காண்டி ப்ளீஸ் கூப்பிடுங்க. கனடாவில் பிரம்ப்டன் நகரில் வாழும் மக்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். உங்கள் விசேட வைபவங்களுக்கு தேவையான கேக் வகைகளை வடிவமைத்து தருகிறார்கள் பிரம்ப்டன் கேக் ஹவுஸ் நிறுவனத்தினர். உங்கள் தேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள் பிரம்ப்டன் கேக் ஹவுஸ். உங்கள் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தந்துள்ளோம்.